ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்ப்போமா? அதாவது ஒரு ராஜா. அவருக்கு பொழுது போவல, டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கி, யாரையாச்சும் கூப்பிட்டு வந்து எடா கூடமான கேள்வி கேட்பாரு. அவரு சும்மா ரோட்ல போறவங்க கிட்டலாம் எடா கூடமான கேள்வி கேட்க மாட்டாரு. சபையில இருக்கக்கூடிய மந்திரி கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மந்திரி. அவர கண்டாலே ராஜா இன்னைக்கு ஒரு வேலை இல்லாம இருக்காரு. ஐயோ! நம்ம அவர்கிட்ட பேரப்படாது அப்படின்ன மாதிரி அலறதான் செய்வாங்க. ஏன்னா, அவரு அந்த மாரி தான் ஏடா கூடமான கேள்வி கேட்பாரு. அவங்களும் பதில் சொல்றது சொல்லலனாகி அவரு விழுந்து விழுந்து சிரிப்பாரு. இந்த மாரி ஜாலி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ என்ன பண்ண அப்படின்னு அவர கண்டாலே தலை தெறிச்சு ஓடுற மாரி தான் இருக்கும் நெறைய மந்திரிகள்லாம். அன்னைக்கு வந்து வசமா ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. அச்சச்சோ! என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. "இங்க வாங்க மந்திரியாரே" அப்படின்னோன அதில வந்து "கடவுள் இருக்காரா? இல்லையா?" "கடவுள் இருக்காரு" அப்படின்னு. கடவுள் இருந்து என்னலாம் செய்வாரு? அதான் பக்தர்கள் வந்து "கடவுளே எனக்கு அந்த கஷ்டம்" அப்படின்னோன ஓடி போய் உதவி செய்வாரு அப்படின்னு. ஆமா, கடவுளால எல்லாமே செய்ய முடியும்னா, அவர் இருந்த இடத்துல இருந்தே பண்ண முடியும்ல. எதுக்கு ஓடி போறாரு அப்படின்னு. அந்தால மந்திரி சொல்லுவாரு, ம் "அ இல்ல ராஜா, நான் இதுக்கு பதிலு நான் இன்னொரு நாள் சொல்றேன்" அப்படின்னுட்டு தப்பிச்சும் பிழைச்சும் ஓடிருவாரு. அப்போ அந்தால உடனே அது வந்து ஒரு சந்தோஷம் ராஜாக்கு. ஆஹா! நம்ம கேள்விக்கு இவரால பதில் சொல்ல முடியல, தப்பிச்சும் பிழைச்சும் ஓடுறாருன்னு சொல்லிட்டு இவரு சிரிச்சுக்கிட்டு அன்றைய பொழுத முடிச்சுருவாரு. அடுத்தால கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாங்க, ராஜா, இளவரசன், ராணி எல்லாருமா சேர்ந்து வந்து ஒரு கப்பல்ல பயணம் போவாங்க. ஜாலியா கடல்ல. அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது, ராஜா ஒரு மூலையில இருப்பாரு. மற்றவங்கலாம் அப்படி அப்படியே வரிசைக்கு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மந்திரி அன்னைக்கு கேள்வி கேட்டிருப்பார்ல, அந்த மந்திரி கூட இருப்பாரு. இளவரசன்கிட்ட வந்து வேடிக்கை காட்டிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு டபக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்ட உடனே அந்த மந்திரி சொல்லுவாரு, "ராஜா, இளவரசர் கீழ விழுந்துட்டாரு" அப்படின்னு. உடனே கொஞ்சமும் யோசிக்க மாட்டாரு. ராஜா டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சுருவாரு. குதிச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் தேடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மந்திரியும் தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. விழுந்து போயி ராஜாட்ட போய் சொல்லுவாரு, "ராஜா, ராஜா நான் சும்மா தான் சொன்னேன். இளவரசர் வந்து கப்பல்ல தான் இருக்காரு" அப்படின்னு. "அந்தால எதுக்கு நீ பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 2 பேரும் கரைக்கு வந்துருவாங்க. அதாவது கப்பலுக்குள்ள வந்துருவாங்க. வந்ததும், "ஏன் நீ பொய் சொன்ன?" அப்படின்னு. "அது நீங்க அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டீங்களா, அதுக்கான விடைய தர்றதுக்கு தான் நான் பொய் சொன்னேன்." "என்ன கேள்வி? என்ன விடை?" "அது கடவுள் வந்து ஏன் உடனே வாராரு? அவரு இருந்த இடத்துல இருந்து அவரால எல்லாம் செய்ய முடியும்ல. அப்புறம் ஏன் உடனே ஓடி வர்றாரு கடவுள்?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கல்ல. "ஆமா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு ராஜா கேட்பாரு. கேட்ட உடனே, "அது வந்து நீங்க சொன்னா தண்ணிக்குள்ள இறங்கி தேடுறதுக்கு நாங்க எவ்வளோ தூரம் இருக்கிறோம். ஆனா, நீங்க வந்து டக்குன்னு இளவரசர் கீழ விழுந்துட்டாருன்னு எதையுமே யோசிக்காம டக்குன்னு தண்ணியில குதிச்சுட்டீங்க. அ அதுக்கு காரணம் என்னன்னா பாசம். அந்த பாசத்துல தான் கடவுளே அப்படின்னு சொன்ன உடனே ஓடி வாராரு பக்தர்கள காப்பாத்துறதுக்கு" அப்படின்னு. அந்தால உடனே ராஜாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ ஏன்னா, அது ஒரு கரைல உண்ம தானே. இப்ப ராஜா சொன்னாக்கி யாருமே கப்பல்ல இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கடல்ல குதிச்சு தேடிருவாங்க. ஆனா, ராஜா அதுக்கெல்லாம் அவர் பொறுமையே வைக்கல. தன்னுடைய மகன் கீழ விழுந்துட்டான் தண்ணிக்குள்ள அப்படின்னோன, எதையும் யோசிக்காம டக்குன்னு தேடிட்டாரு. அது தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. அது மாரி தான் கடவுளும் வந்து பக்தர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து கூப்பிட்ட உடனே ஓடி வராரு அப்படின்னு விளக்கம் குடுப்பாரு. அப்போ அதுக்கு பிறகு இந்த ராஜா வந்து இந்த மாரி அடகுடமான கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாரு. இந்த கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு சின்ன கதை. இன்னொரு கதை. கதைக்குள்ள ஒரு கதை. ஓகேவா? அதாவது ஒருத்தனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது. கடவுள் அது இங்க இருக்காரு, அங்க இரு அப்படின்னு சொல்லுவாரு. அது உனக்கு இவ்வளவு நீ வந்து செல்வ செழிப்போட இருக்கால, இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பா, அம்மா தேடி வச்சாங்க. நான் சந்தோஷமா செல்வ செழிப்பா இருக்கேன். கடவுளுங்கலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிருவான். அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு அங்க போறது, இங்க போறது, கையில காசெல்லாம் இருக்கும்ல. அதனால யாரையும் அவன் வந்து சார்ந்து இருக்கல. அவன் பாட்டுக்கு காசு நெறைய இருக்கனால, அவன் வந்து நெனைச்ச இடத்துக்கு போவான், வருவான். அந்த மாரி இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன செய்வான், அப்படியே மலை ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா மலை ஏறிக்கிட்டே இருப்பான். இருட்டாயிரும். சரி நீ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு சறுக்கி கீழ விழுந்துருவான். நல்லா இருட்டாவிரும். கீழ சறுக்கி விழுந்துருவான். விழுந்தோனே அம்மான்னுட்டு விழுவான். விழவும் ஒரு மரக்கிளைய பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருப்பான். என்னடா பண்றது? அ கீழ தரை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலையே! என்ன பண்றது? எப்படி இறங்குதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம யாரு ஹெல்ப்புக்கு வருவா? இருட்டா வேற ஆவிட்டு, நமக்கு இந்த எங்க வந்து இருக்கோன்னே தெரியல. கீழ நம்ம குதிச்சா கீழ நம்ம விழுந்து செத்து போவோமோன்னு அப்படி பயமெல்லாம் வந்துரும். மரண பயம் வந்த உடனே, நம்ம வந்து ஒண்ணு பக்கத்துல யாராச்சும் இருந்தா ஹெல்ப் பண்ண கூப்பிடுவோம். இல்லாட்டி கடவுள தான் கூப்பிடுவோம்.
அதுதானே எதார்த்தம். நம்மளால ஒண்ணுமே முடியாது அப்படின்னு ஆனப்புறம், நமக்கு மீறின ஒரு சக்தி வந்து பார்க்கப்படுது தெய்வ சக்தி தான். அப்போ அந்த சக்திய தான் கூப்பிடுவாங்க. கடவுளே! கடவுளே! கடவுளேன்னு. அது எவ்வளவோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரிதான். எதுக்குமே வழி இல்லாத பிச்சைக்காரனா இருந்தாலும் சரிதான். தன்னால முடியாதுங்கும் பட்சத்தில நம்ம தேட ஒரே தோண வந்து கடவுள் தான். அப்போ வந்து அப்படியே மரக்கிளைய பிடிச்சு தூங்கிட்டு இருக்கவன் டக்குன்னு கடவுளுக்கு ஞாபகம் வரும். கடவுள்ன்னு ஒண்ணு இல்லன்னு நம்ம சொல்லி இவ்வளோ நாள் சொல்லியாச்சு. ஆ அப்படி இருக்குன்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல, கஷ்டத்தில கை குடுப்பாரு, காப்பாத்துவாருலாம் சொன்னாங்களே அப்படின்னுட்டு இவன் உடனே கடவுள நினைச்சிருவான். கடவுளே என்ன காப்பாத்து, நான் இவ்வளோ நாளும் உன் மேல நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். இன்னைக்கு வந்து நான் இந்த மாரி இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். நீ இருக்கிறது உண்மைன்னா என்ன காப்பாத்து கடவுளே அப்படின்னு. அப்படி சொல்லி அவன் ரொம்ப வேண்டுன உடனே ஒரு குரல் கேட்கும். ஓகே மகனே நான் கடவுள் தான் பேசுறேன். நீ வந்து இந்த மரக்கிளைய விட்டுரு. அ உன்னுடைய பிரச்சனை சால்வ் ஆவிரும் அப்படின்னு. உடனே மரக்கிளைய விடணுமா? என்ன கடவுளே! நீங்க மரத்த நான் கைய எடுத்தேன்னா கீழ விழுந்து தவிடு பொடி ஆவிரும். என்ன கொல்லைக்கு நீங்க ஐடியா பண்றீகளா? அப்படின்னுட்டு ராவு ஃபுல்லா அதாவது இரவு முழுக்க அப்படியே தூங்கிட்டே இருப்பான் கம்பு பிடிச்சிட்டு. அப்படி ஒரு வழியா உறக்கம் இல்லாம தவிப்போட தொங்கி முடிப்பான். விடியகாலம் சூரிய உதயம் ஆவிரும். உதயம் ஆவன உடனே அப்படியே கண்ண கீழ பார்க்கும்போது, இவ்வளோ அதாவது கால அப்படி மடக்கி வச்சுட்டு இருப்போம்ல, அந்த கிளைய மட்டும் விட்டுருந்தான்னா, அதாவது இந்த சமதளமான அது நம்மளு தரை மலையிலிருந்து தரை பகுதிக்கு வந்திருப்பான். அங்க கிளைய கடவுள் சொன்ன மாரி விட்டுருந்தா, அவன் அப்பவுமே நடந்து ஜக ஜகன்னு வீட்ட பார்த்து போயிருப்பான். ஆனா வந்து அந்த இருட்டுல அவனுக்கு கீழ எந்த அளவுக்கு நமக்கு வந்து தரைப்பகுதி இருக்குன்னு தெரியல. ஆனா கடவுள் சொன்னத அன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம்னு இந்த ராத்திரி முழுக்க இதுல வந்து தொங்கிட்டு மரண பயத்திலே இருந்திருக்கான்டா. நம்புனா முழுசா நம்பணும். நம்பாட்டா ஒரேடியா நம்பாமலே இருந்துறணும். இதான்